இந்த வாரம் அந்த லேட்டஸ்ட் டெக் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது டெக்டாக் எபிசோட் 11. ஐஃபோன் 16 சீரிஸில் பேட்டரி கெப்பாசிட்டியை இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே ஐஃபோன் 15ல் பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து 3300 mAh இருந்தது. இப்போ ஐஃபோன் 16ல் பார்த்தீங்கன்னா 3560 mAh இருக்க போது அப்படிங்கிற மாதிரி லீக்ஸ் எல்லாமே வந்துருக்குது. எல்லாரும் 5000 mAh போயிட்டானுங்க. இவங்க இப்போ தான் 3000லேருந்து 100 200 அப்படிங்கிற மாதிரி ஏற்றிட்டு இருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லீக்ஸில் 15 ப்ளஸோட 16 ப்ளஸில் பேட்டரி கெப்பாசிட்டி இன்னும் கம்மியாக போகுது அப்படிங்கிற மாதிரி லீக்ஸ் வந்துருக்குது. ஏற்கனவே 15 ப்ளஸ் நல்லா சேல் ஆகிட்டு இருக்கிற ரீசனே பேட்டரி அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படிங்கிற ஒரே ரீசன்னால தான் இப்போ அதையுமே கம்மி பண்ண போறானுங்க. ஐபோனை பொறுத்த வரைக்கும் அவனுங்க எப்பயுமே திருந்த மாட்டாங்க. அடுத்தும் ஐபோனோட நியூஸ் தான். ஃபோல்டு ஐபோன்ஸும் ஃபோல்டபிள் ஐபேட்ஸும் 2026ல லான்ச் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி லீக்ஸ் எல்லாமே வந்துகிட்டு இருக்குது. ஏன்னா ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோல்டபிள்ஸோட ப்ரோட்டோடைப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி லீக்ஸ் வந்திருக்கு. இப்போதைக்கு ஃபோல்டபிள்ஸ் எல்லாம் அதிகமா சேல் ஆகுதா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்குது. ஐபேட்ல ஃபோல்டபிள்ஸ் கொண்டு வரது ஓகே, ஆனா ஐபோன்ல ஃபோல்டபிள்ஸ் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரியல. அது மட்டும் இல்லாம சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் 6வது ஜென்ரேஷன் 7வது ஜென்ரேஷன் போயிட்டானுங்க. இவனுக்கு 2026ல கொண்டு வரானுங்கன்னா நிறைய மொபைல் போன்ஸ் ஃபோல்டபிள் லான்ச் பண்ணிட்டானுங்க. இப்போதான் ப்ரோட்டோடைப்பே ரெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. 2026ல எல்லாம் இவனுக்கு கொண்டு வரும்போது ஃபோல்டபிள்ஸ் எல்லாம் ரொம்பவே சாச்சுரேட் ஆயிரும். அந்த அளவு ஹைப் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆப்பிள் அப்படிங்கிற பேருக்காகவே நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்றது சான்ஸ் இருக்கு. அடுத்த நியூஸ், ரெட்மி A3 இந்தியா லான்ச் பண்ண போறாங்க. இந்த பிப்ரவரி 14 அன்னைக்கு லான்ச் ஆக போகுது. இதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இதோட டிசைன் தான். ஏன்னா ரியல்மி பிரீமியம் டிசைன் அப்படிங்கிற மாதிரி 32,000 ரூபாய்க்கு 12 Pro Plusல லான்ச் பண்ண டிசைனை இவனுங்க 10,000 பிரைஸ் செக்மெண்ட்ல எடுத்துட்டு வராங்க. அதை நினைச்சாதான் எனக்கே காமெடியா இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த பிரைஸ் ரேஞ்சில் இந்த டிசைனுமே ஓரளவுக்கு நல்லா பிரீமியமா இருக்குது. 90 Hz டிஸ்பிளே கொடுக்க போறாங்க. மீடியாடெக்கோட ப்ராசர் தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி லீக்ஸ் இருக்குது. ஆனா என்ன ப்ராசர் அப்படிங்கிற மாதிரி இன்ன வரைக்குமே கன்ஃபார்ம் ஆகல. ஆனா பிப்ரவரி 14 ரெட்மியோட A3 லான்ச் ஆக போகுது. இந்த சீரிஸ் வந்து ரெட்மிக்கு நல்லா ஒரு சேல் ஆகிற ஒரு சீரிஸ் அப்படிங்கிற மாதிரி தாராளமா சொல்லலாம். A2ஓட A3ல கொஞ்சம் நிறைய அப்கிரேட் இருக்க மாதிரி தான் தெரியுது. டிசைன்ல சேஞ்ச் ஆயிருக்கு. ப்ராசருமே இம்ப்ரூவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம 60 Hz இருந்து 90 Hz போயிருக்காங்க. ரேமே 4GB ரேம்ல இருந்து 6GB ரேமுக்கு போறாங்க அப்படிங்கிற மாதிரி லீக்ஸ் வந்திருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த பிப்ரவரி 14 லான்ச் ஆயிரும். ஒரு பட்ஜெட்ல ஒரு நல்ல மொபைல் போனா இருக்கிறதுக்கும் நிறையவே சான்ஸ் இருக்கு. அடுத்த நியூஸ் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி அகோரா பிராண்ட்ல இருந்து ஒரு கார் ப்ளூடூத் ரிசீவர் ஒன்று அனுப்பியிருந்தாங்க. இதை வச்சு உங்களால ஹேண்ட்ஸ் ஃப்ரீயா கால்ஸ் மட்டும் இல்லாம மியூசிக் எல்லாமே கேட்டுக்க முடியும். இது சிங்கிள் பிரஸ்லயே கால் அட்டென்ட் பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இதுலயே USB போர்ட்ல இருந்து ஆக்ஸ் கேபிள்ல இருந்து எல்லாமே கொடுக்குறாங்க. இதை வச்சு பவர் பண்ணிக்கலாம். ஆக்ஸ் கேபிள வச்சு உங்க ஸ்பீக்கர்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். இது இருந்தா போதும், உங்க மொபைல் போனை டச் பண்ணாமலே நீங்க கால்ஸும் பேசிக்கலாம், மியூசிக்கும் கேட்டுக்கலாம். இதை வச்சு மியூசிக் ட்ராக் சேஞ்ச் பண்றது, வால்யூம் இன்க்ரீஸ் பண்றது எல்லாமே உங்க மொபைல்ல டச் பண்ணாமலே இதை வச்சு பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இதுல எக்ஸ்ட்ரா பேஸ் மோடுமே இருக்குது. அதை வச்சு உங்களோட பேஸை கூட இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த டிவைஸை உங்க ஆண்ட்ராய்டு இல்லாட்டி ஐபோன் ரெண்டுலயுமே கனெக்ட் பண்ணிக்க முடியும். நீங்க யாராச்சும் ஒரு நல்ல ப்ளூடூத் ரிசீவர் தேடிட்டு இருக்கீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. ரியல்மி 12 Plusஓட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே இப்போதைக்கு லீக் ஆயிருக்கு. ரியல்மி 12 Pro 12 Pro Plus எல்லாம் இப்பதான் லான்ச் பண்ணானுங்க. அதுவே தத்தளிச்சுக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்ல முடியும். அது அந்த அளவுக்கு சேல் ஆகிற மாதிரிலாம் தெரியல. இப்போ 12 Plusமே லான்ச் பண்ண போறாங்க. அதோட ப்ராசருமே டைமென்சிட்டியோட 1080 ப்ராசர் தான் கொண்டு வர போறாங்க. இந்த ப்ராசரை வச்சு இந்த மொபைல் போன் எப்போ இருந்தாலும் 20,000 22,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணுவானுங்க. அதையும் யாரும் பர்ச்சேஸ் பண்ண போறது கிடையாது. ஏன்னா 12 Pro Plusல Snapdragon 7S Gen 2 கொடுத்து அந்த மொபைல் போனை 32,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அதே ப்ராசரோட நிறைய மொபைல் போன் 18,000 ரூபாய் 20,000 பிரைஸ் கிடைக்குது. இன்னும் 12,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு யார் பர்ச்சேஸ் பண்ணுவான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இப்போ ரியல்மி போற போக்க பார்த்தா கொஞ்சம் நாள்ல கடையை சாத்திட்டு போயிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. அடுத்து மோட்டோவோட G04 மொபைல் போன் இப்போ இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. இன்னும் கொஞ்ச நாள்ல மேக்ஸிமம் லான்ச் ஆயிரும். அதை மோட்டோல இருந்து அபிஷியலா டீஸ் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல் போனை பொறுத்த வரைக்கும் 10,000 பிரைஸ் செக்மெண்ட்ல தான் வரப்போகுது. யூனிசாக் ப்ராசர் வரப்போகுது. ஆனா இதே பிரைஸ் செக்மெண்ட்ல உங்களுக்கு மோட்டோவோட Snapdragon 695 வேரியன்ட்ல ஒரு மொபைல் போன் இருக்குது. இந்த மொபைல் போனும் இந்த 10,000 பிரைஸ் செக்மெண்ட்ல லான்ச் பண்ணா அந்த அளவுக்கு சேல் ஆகுமான்னு தெரியல. ஆனா ஒரு 6,000 7,000 இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல லான்ச் பண்ணா சேல் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஓப்போல இருந்து Oppo Reno 11 அப்படிங்கிற மொபைல் போன் தாய்லாந்துல இப்போ ரீசெண்டா லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல் போன் பாத்தீங்கன்னா இந்தியால Oppo F25 அப்படிங்கிற மாதிரி லான்ச் ஆக நிறையவே சான்ஸ் இருக்கு. இதை பாத்தீங்கன்னா டைமென்சிட்டியோட 7050 ப்ராசர் தான் கொடுத்துருக்காங்க. 6.7 inch 120 Hz AMOLED டிஸ்பிளே இருக்குது. 64 மெகாபிக்சல் கேமரா செட்டப் இருக்குது. இதோட இந்த மொபைல் போன் 25,000 to 30,000 பிரைஸ் செக்மெண்ட்ல லான்ச் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. 32 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமராவும் கொடுத்துருக்காங்க. இவங்க மேக்ஸிமம் கேமரா ஸ்பெசிஃபிக்கா தான் லான்ச் பண்ணுவாங்க. இந்த மொபைல் போனுமே அப்படிதான் லான்ச் ஆகும். இந்தியாவில் எப்போ லான்ச் ஆகுதுன்னு தெரியல. ஆனால் இது தாய்லாந்து லான்ச் ஆயிடுச்சு. மேக்ஸிமம் நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ள இந்தியா லான்ச் ஆக நிறையவே சான்ஸ் இருக்கு. Amazfit Active அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இந்தியாவில் இப்போ லான்ச் பண்ணிருக்காங்க. Amazfitல இருந்து 1.7 inch AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம AI ரிலேட்டடான கோச் எல்லாம் இருக்கும் Amazfit சைட்ல இருந்து சொல்லிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் வாட்ச் பாத்தீங்கன்னா 13,000 பிரைஸ் ரேஞ்சில் இந்தியாவில் கிடைக்குது. இந்த 10ஆம் தேதியில இருந்து சேலுக்கு போகுது. உங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒன்னு Amazfit, சாம்சங் அப்படி இல்லாட்டி ஆப்பிள் இவங்கள்ட்ட இருந்து ஸ்மார்ட் வாட்ச் பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஒரு டேட்டாஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா அக்யூரேட்டா வேணும்னு நினைச்சா. ஏன்னா மத்த நீங்க பர்ச்சேஸ் பண்ற ஸ்மார்ட் வாட்ச் எல்லாமே வேஸ்ட்
வேஸ்ட் ஆஃப் மணி தான் நான் சொல்லுவேன். இதில் மட்டும் தான் ஸ்மார்ட் வாட்ச் அப்படிங்கிற பேருக்கு ஏற்றாப்புல டேட்டாஸ் எல்லாம் ஓரளவு கொஞ்சம் அக்யூரேட்டாகவும் கொடுக்குது. iQOO Neo 9 Pro நிறைய பேர் ரிவ்யூ கேட்டிருந்தீங்க. அதுக்காக அந்த மொபைல் ஃபோன் இப்போ ப்ரீ புக்கிங் பண்ணியாச்சு. பிப்ரவரி 22 லான்ச் ஆக போது. கூடிய சீக்கிரமே நம்ம சேனல்ல ரிவ்யூ வந்துடும். அதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த சண்டே 3 மணிக்கு லைவ் வரலான்னு இருக்கேன். யாராச்சும் ஏதாச்சும் கொஸ்டின் கேட்கறாருந்தா அந்த லைவ் அட்டன் பண்ணலாம். சண்டே 3 மணிக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் லைவ் வந்துருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்பதான் லைவ் வரேன். ஏதாச்சும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ்லாம் இருந்தா தாராளமா நீங்க அதில் கேட்கலாம். அவ்வளவுதான் இந்த வாரம் வந்து டெக் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாம். வாரம் ஃப்ரைடே அன்னைக்கு டெக் டாக் எபிசோடு வரும். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.